கைஸ் நம்ம கூலி படத்துலேருந்து ஒரு மேசிவான அப்டேட் கிடச்சிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, கூலி படத்தோட அடுத்த அப்டேட் என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாலுமேல, இப்போ பார்த்தீங்கன்னா, அடுத்து படத்துலேருந்து ஒரு செம்மையான அப்டேட் குடுக்க போறதா லோகேஷ் கனகராஜ் அவரோட எக்ஸ் தளத்தில ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. ஸோ, அதில என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட டீசர் தான் அடுத்து வரப்போகுது அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. ஏற்கனவே அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இனிமேட்டு படத்தோட ப்ரமோஷன்ஸ்க்கும், இல்ல வந்து எந்த ஒரு அப்டேட்டுக்கும் சோசியல் மீடியா பக்கம் வரமாட்டேன். ஏன்னா, கூலி படத்தோட ஒர்க் பார்த்தீங்கன்னா, பயங்கர டைட்டா போயிட்டு இருக்கு. அதனால எந்த ஒரு விஷயத்துக்குமே என்ன கூப்பிடாதீங்கன்ற மாரி சொல்லியிருந்தாருல்ல. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, லோகேஷ் கனகராஜ் சார்ட்ட யாருமே அப்டேட் கேட்கல. இல்லன்னா பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து ஃபேன்ஸ் எல்லாம் அடுத்து என்ன அப்டேட் சார், அடுத்து என்ன அப்டேட் சார்லாம் கேட்டுப்பாங்க. ஸோ அந்த அப்டேட்க்கு அப்புறமா நம்ம லோகேஷ் கனகராஜ் போட்ட அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூலியோட ஃபர்ஸ்ட் சிங்கிள பத்தி தான். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் பார்த்தீங்கன்னா, சிக்கிட்டு வைப் கிட்டத்தட்ட 10 மில்லியன் வியூஸ் தாண்டி போயிட்டு இருக்கு. பயங்கரமான ஒரு ரெக்கார்ட் பண்ணிருச்சு. யூடியூபே பார்த்தீங்கன்னா, அடிச்சு துவம்சம் பண்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த சாங் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மரண வைப்பான ஒரு மேக்கிங். நம்ம சாண்டி மாஸ்டரோட கோரியோகிராஃபி, நம்ம டிஆரோட ரிலிக்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, பிளெண்ட் ஆகி ஒரு பக்காவான பாட்டா இருந்துச்சு. ஸோ சாங் வந்து ரொம்ப சின்ன சாங் அப்படின்றதுனால, அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அனிருத்தே வந்து ஃபுல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாரு அப்படின்றது உண்மையான விஷயம். ஏற்கனவே தலைவர் பர்த்டே அன்னைக்கு சிக்கிட்டு வை ப்ரோமோ கொடுத்தாங்கல்ல, அந்த ப்ரோமோல பார்த்தீங்கன்னா நிறைய சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நிறைய லீக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த சாங் வந்து ரிலீஸ் பண்ணாங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு எதிர்பார்ப்பு வந்து கம்மியாயிரும். அந்த சாங்கோட தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது போயிடும். அடுத்து ரிலீக் வீடியோ விட்டா அதில் வந்து நிறைய சீக்வன்ஸ் வைக்க வேண்டியது வரும். அப்படின்றதுனாலே பார்த்தீங்கன்னா நம்ம அனிருத்தை வச்சு ஒரு ப்ரோமோ ஷூட்டே பண்ணி ஒரு சாங் ரிலீஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. பட் அந்த சாங்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப செலவு பண்ணிருக்காங்க சன் பிக்சர்ஸ். அப்படி தான் உண்மையான விஷயம். பட் படத்துக்கு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் ஒரு 1000 கோடி அப்படின்றது கண்டிப்பாக அடிக்கும் இந்த கூலி படம் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய பேன் இண்டியா படமாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அமீர் கான் இருக்காரு, ஷோபின் ஷாயர் இருக்காரு, உபேந்திரா இருக்காரு, நாகார்ஜுனா இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ ஸ்டார் கேஸ்ட் வச்சுட்டு படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க போது படத்துக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷனும் சரி, படத்தோட ஓப்பனிங் சரி மிகப்பெரிய அளவில் இருக்கும். படத்தோட ரிசல்ட் விடுங்க, அது எப்படி வந்துட்டு போகுது. பட் படத்தோட கலெக்ஷன் எப்படி பார்த்தீங்கன்னா 100% வந்து அடிச்சு நொறுக்க போகுது. தமிழ் சினிமாவிலே பார்த்தீங்கன்னா முதல் டைம் ஒரு ஹை பட்ஜெட் படமாக இது கூலி இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் பைஸ், நம்ம கூலி படத்துலேருந்து அடுத்தடுத்த அப்டேட்ஸ் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு. இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்.